friends, welcome to Karur Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து அவல் பாசி பருப்பு ரெண்டு வச்சு ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் வந்து இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு அவல் எடுத்துர்க்கேன். இந்த அவல் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு நல்லா வந்து கழுவிட்டு 1/4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா இந்த தண்ணி எல்லாம் இல்லாம நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேங்க. 100 கிராம் பாசி பருப்பு அதையும் வந்து பாத்தீங்க அப்படினா 1/4 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நமக்கு மாவு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு மிக்ஸி ஜாரில் இப்போ நான் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கக்கூடிய பாசி பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இதில் அவல் ஆட் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் வந்து ஜார் பிடிக்காது அப்படிங்கிறதுனால பாதி பாதியாக போட்டு அரைச்சிக்கிறேங்க. மொத்தமாக அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் சீரகம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததாக தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சள்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் போடுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு பச்சை மிளகாய், துருவன இஞ்சி, பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப கெட்டியாக இருக்குது, ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து நம்ம கரைச்சி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது வந்து ஊற வைக்கணும் அப்படிங்கிறத எந்த நெசசிட்டியுமே கிடையாது. நம்ம அப்படியே டைரெக்டாக வந்து ஊற்றிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சு சூடாகிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஊத்தாப்பம் இப்படி ஊற்றிக்கணும். இப்போ இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் ஊத்தாப்பம் ரெசிபி வந்து ஹெல்த்தியான ரெசிபிங்க. இனி எல்லாம் சம்மர் சீசன் வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் குளிர்ச்சியான ஐட்டங்களை தான் நம்ம வந்து சாப்பாடு எடுத்துக்கணும். ஸோ அதில் பாசிப்பருப்புலாம் வந்து ரொம்பவே குளிர்ச்சிங்க. இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து இன்னொரு சைடு திருப்பிக்கலாங்க. இப்போ இன்னொரு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா பிளேட்டில் மாற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், 2 சைடு சூப்பராக வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ஹெல்த்தியான இன்ஸ்டன்ட் ஊத்தாப்பம் தயாராகிடுச்சு. இந்த ஊத்தாப்பம் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.